ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, செலவு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், இதை அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு வரமிளகாய், 5 பூண்டு பல், இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளி பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி குலைவாக வதங்கணும் அப்படின்னு தேவையில்லை, ஓரளவு வதங்கினா போதும். இந்த ரசம் சளி, இருமல், ஃபீவர், நல்ல ஃபீவராக உள்ளவங்க இந்த ரசத்தை செஞ்சு அப்படியே சூப்பு மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா சாதத்தில் நல்லா குலைவாக பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த ஃபீவரு, சளி, இருமல் எல்லாமே குணமாகும். நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பாத்திரத்தில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்க, கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இப்போ ஒரு 4 கொத்து கருவேப்பிலை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்ச விழுதை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அளவான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துக்கலாம். அப்படியே ஒரு கொதி வரட்டும், அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையை சேர்த்துக்கலாம். அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே 5 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா சூப்பரான செலவு ரசம் கமகமன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சூடான சாதத்தில் போட்டு பசைஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா சூப்பு மாதிரி குடிங்க. குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் இது சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.